முதல்வர் வந்து இந்த மழைக்கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது இந்த தொழில்நுட்பம் எங்கே அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்பா ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் உக்காஞ்சி எந்தெந்த இடத்துலலாம் வந்து தண்ணி அதிகமாக இருக்குது போகுதுன்னு சொல்லிட்டு உக்காஞ்சி தொழில்நுட்பத்து மூலியமாகவே எங்கெங்கெல்லாம் யாரை வேலை வாங்கலாம் அது ஒரு பக்கம் நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிலே தான் இருந்தது. அந்த 2 மணி வெடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸில் இருப்பாங்க, நைட்டு தூங்க மாட்டாங்க. ஏன்னா எங்களோட பிரதர் ஒருத்தர் அவங்களோடய வந்து தொழில்நுட்பத்தில் வந்து உள்ளே இருந்திருக்காரு. அப்போது எந்தெந்த இடத்துல பாதிச்சிருக்கு, எந்த இடம் வந்து ரொம்ப பாதிக்க போகுது, இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக உக்காந்து அவங்க ஃபுல்லாக அந்த காணொலியிலே பார்த்துட்டு மறுநாள் காலையில் அந்த இடத்துல இருப்பாங்க. ரெண்டாவது மாவட்ட செயலாளர் மற்ற நிர்வாகிகள்லாம் வந்து விஷயத்த சொல்லுவாங்க. இவங்களும் நேரியாக போய் ரொம்ப பாதித்த இடத்துலலாம் இவங்கள இறங்கி முழங்கால் தண்ணியில் அந்த மாதிரி பாடுபட்டிருக்காங்க. இது வந்து வேற யாரும் இந்த அளவுக்கு செய்ய முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மழை பெய்யுதா நாளைக்கே காஞ்சிடும் அந்த இடம். அந்த அளவுக்கு வந்து இவர் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலை இந்த வடிகால்லாம் எப்படிலாம் வடிக்கணும், எந்த இடத்துலலாம் பிளாக் ஆகுது, எங்க தண்ணி நிற்குது, மெயின் சிட்டி இப்போ காந்தி நகர், கஸ்தூரிபாய் நகர், இதெல்லாம் வந்து பெரிய ஹைஃபை சொசைட்டி. பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா காலளவுக்கு திங்கும், அதில் தான் காரோ 2 வீலரோ போகும். அந்த மாதிரி இடத்தெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி அழகாக பண்ணி ஒரு இடத்துல கூட தண்ணி நிற்கிற வேலையே இல்லை. அந்த அளவுக்கு ட்ரைனேஜ் இதெல்லாம் வந்து ஃபாரின் லெவலில் உக்காஞ்சி அந்த இது கொண்டு வந்துட்டாங்க நம்மளுக்கு. அதுவே பெரிய விஷயம். இதெல்லாம் யாருமே பண்ணவே மாட்டாங்க. தண்ணி இருந்தால் நாங்களே இந்த ஏரியா விட்டு தாண்ட முடியாது. எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை தான். நாங்களும் ஒரு கடந்த 15 ஆண்டு காலமாக 2 ஆட்சி முடிஞ்சு 3வது ஆட்சி வர வரைக்குமே அந்த பிரச்சனைகளை தான் நாங்களும் அனுபவித்தோம். ஆனால் இப்போ எங்களுக்கு கிடையாது அந்த பிரச்சனை. சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணின்ற இதுவே இல்லை, பயமே கிடையாது. இப்போ மழை பெஞ்சா உடனே ட்ரெயின் ஆகிடும்னு ஒரு கேமரா பார்த்து சொல்றேன் ப்ரோ. 2026 எங்களுக்கு எதிரணியே இல்ல, எதிரா யாருமே இல்ல. யாரு இருக்கிறா ஸ்ட்ராங்கா சொல்லி போலாம்? ஓபிஎஸ்ஆ, இபிஎஸ்ஆ, டிவி விஜயா, யாருக்குறா? எங்களுக்கு யாருமே இல்ல. மக்களோட ஆதரவுல பிரம்மாண்டமா ஜெயிப்போம். 234ல 200 தொகுதி ஜெயிப்பேன்னு சொல்றாரு எங்க தளபதி. ஆனா 200 தொகுதியில 234 அடிப்போம். 2026ல 200. ஏன்னா எதிரியே இல்லையே. யாருக்குறா எங்களுக்கு? தேமுதிகவா, பாமகவா, இல்ல டிவிகேவா, இல்ல இபிஎஸ்ஆ, ஓபிஎஸ்ஆ, டிடிவி தினகரனா? எவனுமே இல்ல. யாரும் எங்களுக்கு எதிரா யாருமே இல்லைங்க. யாருக்குறா எதிரா? நீங்க சொல்லுங்க போலாம். எதிரா எங்களுக்கு யாரும் இல்லை. நாங்க ஆனஸ்டா இருக்கிறோம். பெண்களுக்கான ஆட்சி, ஆண்களுக்கான ஆட்சி, பொதுமக்களுக்கான ஆட்சி கரெக்டா நடந்துட்டு பக்காவா. 2026 திமுக தான் பக்கா ஆட்சி. 2026 மீண்டும் திமுக ஆட்சி. அதுல வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸ்ட்ராங். நான் ஒரு காலில் போய் தவழ்ந்து போயிட்டு பதிவு வாங்கினாரா? அப்படிலாம் வாங்கல. அந்த எடப்பாடியும் சொல்றாங்க, அவரும் காலில் போய் 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணாரு. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து 2016ல இறந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கட்ஸே இல்லையே. அடிமை இன்னைக்கும் போய் கூட்டணி வச்சிருக்கீங்க. இதோ இப்ப போயிட்டு அமித்ஷா பார்த்துட்டு கூட்டணி வைக்கிறீங்க. உங்களுக்கு நேற்று வரைக்கும் என்னடா பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? அந்த மாதிரிலாம் பேசிட்டு இன்னைக்கு போய் திரும்ப போயிட்டு திரும்பவும் காலை தான் விழுறீங்க. சரியா? உங்களுக்குன்னு இப்ப வட சென்னையில பாத்தீங்கன்னாக்கா ஜெயக்குமார் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நான் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தா தான் நான் தோத்தனே சொல்றாரு. சரியா? இப்படிலாம் வச்சுட்டு இப்ப நான் அது மட்டும் இல்ல, அதெல்லாம் விடுங்க. ஜிஎஸ்டின்னு ஒண்ணு இருக்கு. ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டில இருந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து மொத்தம் பணத்தையும் எடுத்துன்னு போயிடுறீங்க. ஆனா எங்களுக்கு கொடுக்குறதுன்னா எப்படி வந்து சில திட்டங்கள்லாம் பண்ண முடியும்? இதை பண்ணல அதை பண்ணலாம். இந்த அண்ணாமலை ஒருத்தன் தான், அவன் அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒளரிட்டு போயிட்டான். இன்னைக்கு வந்து நயனார் நாகேந்திரன் வந்துருக்காரு. அவரு மட்டும் என்ன பண்ண போறாரு? அவரால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கான திட்டத்தை நீங்க வந்து நிதியை ஒதுக்குனாதான் தமிழ்நாட்டை இன்னும் வளர்ச்சி ஸ்டேட்டா மாற்ற முடியும். இல்லைன்னா நாங்க இருக்கிறத எங்களுக்கு இருந்து புடுங்கி போகாதீங்க. எங்களுக்கு இருக்கிறத எங்களுக்கிட்டே கொடுங்க. எங்க டாக்ஸ் வந்து எங்களுக்கிட்டே கொடுங்க. ஆனா அதுக்கு அப்புறம் பாருங்க நல்லா இருக்கும். அவங்க அந்த ஃபண்டு கொடுக்கலனா கூட, ஆனா அவரு வந்து ஸ்டாண்டர்டா நின்று ஒரு ஸ்டாமினா, ஒரு கட்ஸ் வேணுங்க. முதலமைச்சர்னா ஒரு திமிரு வேணும். அதெல்லாம் எடப்பாடிக்கிட்ட இருக்கா? இல்ல ஓபிஎஸ் தான் இருக்கா? குத்தங்க காலில் தான் போய் விழுவீங்க. ஆனா திமிரு நேத்து வரைக்கும் பேசுறாரு தளபதி. அந்த தளபதி பேசுற ஸ்பீச்சுக்கு தலை வணங்கணுங்க. எல்லாம் வந்துமா ஆதரிக்கணும். அவருக்கு வந்து யாருங்க குறை சொல்ற? யார் சொல்றா? ஏதாவது பெண்கள் ஏதாவது குறை சொல்றாங்களா? பெண்களுக்கு எவ்வளவு செய்யறது. எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாரு, அதான் எங்களுக்கு வருத்தம். ஆண்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாரு, அது மட்டும் தான் எங்களுக்கு ஒரு வருத்தம். மற்றபடி பெண்களுக்கு தான் எல்லாமே செய்யறாரு. நல்ல திட்டங்கள் அவன் சொல்லிட்டு போவாங்க, இது அது இதுன்னு எல்லாம் சொல்லுவானுங்க. பட் ஆனா வந்துட்டு மீண்டும் ஸ்டாலின் தான்
ஆட்சிக்கு வரணும். அவர் வந்தா மட்டும்தான் நெஞ்சு நிமித்தி நடக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கலாம், வட மாநிலத்திலேருந்து எல்லாமே வந்துட்டாங்க. அவங்க கான்செப்ட் என்ன, ஒரே கார்டு ஒரே ரேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொண்டு வந்துட்டு வட மாநிலத்திலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இங்க போட்டுட்டு எங்களை அடிமையாக்க பாக்குறாங்க. அதுக்கு எடப்பாடி தான் கரெக்டா இருப்பாரு. அடிமையா ஆட்சி பண்ணனா அது எடப்பாடி தான் கரெக்ட். ஆனா நெஞ்சு நிமித்தி ஆட்சி பண்ணனாக்கா ஸ்டாலின் தான் கரெக்ட். அப்பாவுடைய புள்ள ரொம்ப துடிப்பா இருக்கிறார். ஸோ வண்டர்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லலாம், வேற எதுவுமே சொல்ல முடியாது. யாருமே வந்து அவர் செய்யக்கூடிய வேலையை வந்து 10 வருஷமா செய்யக்கூடிய சாதனைகள்லாம் 2 வருஷம் 3 வருஷத்துலேயே வேலையை முடிச்சு. மாற்றுத்திறனாளிக்கு போங்க, இதுக்கும் போக வேணாம். அவங்கள வந்து அந்த லெவல் கொண்டு வந்துட்டார். மாற்றுத்திறனாளிகள் அவங்களாம் போராடுவாங்க. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மறியலுக்கு போவாங்க. என்னதான் பண்ணாலும் அவங்களால ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கு. இப்போ அப்படி கிடையாது. அவங்களுடைய தேவைகள் என்ன, அது நம்ம அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுக்கே முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நம்மள மாதிரி கை கால் இருக்கவங்க என்னைக்கு வேணா பழச்சிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்ளிகேஷன்ஸ்லாம் வச்சு அதை வந்து நிறைவேற்றுறது வந்து ரொம்ப நன்றி நம்ம முதல்வர் அவர்களுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகள், அவங்களும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எந்த ஆட்சியிலையும் வந்து புகழ மாட்டாங்க. எப்பயுமே கலைஞர் புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவர் தான் வந்து திருநங்கைகளுக்குலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரு. இப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் அடுத்த என்ன தேவைகள்லாம் இருக்குது, திருநங்கை எதனால சஃபர் ஆகுறாங்க, அந்த திருநங்கைகள் இன்னும் ஏன் அவங்களால ரீச் ஆக முடியல. வீட்டில் அந்த மாதிரி திருநங்கைகள் பிறந்துட்டாலே வந்து அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, அவங்களையும் 4 பேர் மாதிரி ஏற்றுக்கணுன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லெவல் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அதனால யார் வீட்லையாவது திருநங்கைகள் இருந்தாலும் அவங்க வந்து ஒதுக்குற அளவுக்கு வந்து யாருக்கும் மனப்பான்மை இல்லாத அளவுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட்ல சட்ட திட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இதுவே ஒரு பெரிய வெற்றி. முக்கியமான சில டிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து ரொம்ப தாழ்த்த நிலையில இருக்குது, அவங்களெல்லாம் ஹை லெவலில் கொண்டு வர முடியாது. இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம கையில் ஆட்சி இருக்கும் போது தான் இது செய்ய முடியுன்றத செய்கிறார். இந்த ஒர்க் அவுட் வந்து இவங்கள தவிர வேற எந்த ஆட்சி வந்தாலும் செய்யவே முடியாது. இதோட விஷயங்கள் வந்து சாதாரண பாமர மக்களை புரிய வைக்கணும்னா கட்சி மீட்டிங்களோ இல்லை கட்சி நிர்வாகிகளோ கட்சி விஷயம் தெரிஞ்சவங்களோ தான் இறங்கி சின்ன பிரச்சாரம் மாதிரி உட்காந்து இந்த விஷயத்த சொல்லணும். எப்படி எப்படிலாம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி இது சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு இது எல்லாருக்கும் தெரிய வேண்டியது. இப்போ நாங்கள் வந்து ஒரு பேப்பரோ மீடியாவோ பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மீட்டிங்கில் நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். செயல்பாட்டை எந்த அளவுக்கு இவர் கொண்டு போயிருக்கிறார், எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தி இருக்கிறார், எந்த அளவுக்கு வந்து இது 10 வருஷம் ஆனாலும் வேற ஆட்சி வந்தாலும் இந்த செயல்பாட்டை வந்து மாற்ற முடியாதுன்ற ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இங்க வந்து நம்ம தமிழ் சொல்ல மூச்சு முட்டம் பேசினுக்கிறோம். எல்லாம் இங்க மாறி போச்சு, மாத்துறானுங்க கான்செப்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசோட கான்செப்ட் என்ன தெரியுமா? ஒன்றிய அரசோட கான்செப்ட் இங்க எல்லாத்தையும் இந்திக்காரங்க எல்லாத்தையும் அமைச்சு அவனுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்து எல்லாத்தையும் மாற்றி அவனுங்க எல்லாம் பண்ணணும்னு பார்க்குறானுங்க. பட் ஆனால் வந்துட்டு ஸ்டாலின் மட்டும்தான் தமிழன்ற உணர்வோடு சவுத்து ஃபுல்லாக கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, இந்த 5 ஸ்டேட் இருக்கு. இந்த 5 ஸ்டேட் வந்து சவுத் ஸ்டேட். இதை வந்துட்டு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. மத்திய அரசாங்கத்தால ஒண்ணுமே பண்ண முடியல. பண்ணணும்னு நினைக்கிறது டார்கெட்டே வந்துட்டு மத்திய அரசாங்க டார்கெட் எதுன்னா தமிழ்நாடு தான். இந்த தமிழ்நாடை வந்துட்டு எப்படியாவது இந்த ஏதாவது மூலியமா இபிஎஸ் மூலியமா இந்த அடிமைங்க இருக்குல்ல, இபிஎஸ், இந்த ஓபிஎஸ், அப்புறம் இன்னொருத்தவங்க நம்ம டிடிவி, இவனுங்கள மூலியமா இப்போ இன்னொரு பேசியிருக்கிறாங்க. யாரு? நம்ம டிவிக்கு முதலமைச்சரா எவனா கட்சி ஆரம்பிச்சு ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் ஆக முடியுமா? ஸ்ட்ரைட்டா ஹீரோ ஆகலாம். படத்துல ஹீரோ ஆகலாம். அரசியல் ஹீரோ ஸ்ட்ரைட்டா ஆக முடியுமா? அவர் ஹீரோவா முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கிறாரு. புரியுங்களா? அவரையும் டார்கெட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து இவங்கெல்லாம் நம்ம திமுக டாமினேட் பண்ணணும், காலி பண்ணணும் தான் இவங்களோட கனவு. எதுக்கு காலி பண்றீங்க? நல்லா தானே அரசியல் போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் என்ன செய்யல உங்களுக்கு? இப்ப நான் இந்த ஊர்ல இருக்கேன், என் தெருக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க. நான் சைதாப்பேட்டை தொகுதி, என்னோட தொகுதி சைதாப்பேட்டை தொகுதி. எங்க தொகுதியில தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. தூய்மையாகுது. மழை பெஞ்ச 5 நிமிஷத்துல எங்க தெருல 5 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் தான் தண்ணியே நிக்காது. மழை பெஞ்ச 2 நிமிஷத்துல என் தெருல தண்ணி நிக்காதுங்க. 4 வருஷம் ஆட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கரப்ஷனும் இந்த லஞ்சமும் இல்லாம முதல்வருடைய முதல் திட்டமே அதுதான். கரப்ஷன் இருக்கக்கூடாது, அடிதடி இருக்கக்கூடாது. திமுகவுடைய நபர்கள் யாரும் வந்து தேவையில்லாம வந்து பிரச்சனைக்கு ஈடுபடக்கூடாது. கட்சி தொண்டுனா கட்சி தொண்டு மட்டும்தான் ஈடுபடணும். அவர் வந்து அந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கிறார். ரெண்டாவது நம்மளுடைய பாதுகாப்புலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற அமைதி வந்து வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. நாங்கள் அடிக்கடிக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நார்த்துக்கு போவோம் வருவோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பீஸ்ஃபுல்லோ, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையே இல்லாத ஒரு இதுவோ இங்கே தானே தவிர நார்த்துலலாம் அப்படி கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு முதல்வர் அவரோட சில திட்டங்கள் மூலயமா மகளிருக்கு ஃபர்ஸ்ட் உரிமை கொடுத்துட்டார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்புக்கு தேவையான இது வந்து கொண்டு வந்துட்டார். எல்லா
இன்ஸ்டிடியூஷனும் அதுக்கு தேவையான பிள்ளைங்களுக்கு தேவையான படிப்புக்கு மாசமான அவங்களுக்கு என்ன தொகையோ அவங்களோட செலவுக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீஸை கட்டுவாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவு காசு இல்லாமல் போயிடும். அதுக்காக படிக்க போன பிள்ளைங்க கூட என்ன பண்ணோம், திருட்டுத்தனம் பண்ணலாமா, இந்த பசங்களோட சேர்ந்து ஒரு நாள் அடிதடியில் போயிட்டு ஒரு 200 வாங்கிட்டு வரலாமா, இல்லை வேற என்னன்ட்டு ரூட் மாறும். ரூட் மாறுறதுக்கு வழியே கிடையாது. 100% இதில் சக்ஸஸ் பண்ணிட்டார் படிப்பு விஷயத்தில். இப்போ இளைஞர்களை வந்து நம்ம தமாக இவர் கவர்றாரு இல்லையா விஜய், அதுங்காட்டியும் இவர் செயல் வழியில் கவர்ந்துடுறாரு. அவங்க வந்து படம் பிடிச்சியோ இல்லை படத்தில் அந்த சீனை காமிச்சியோ தான் அவங்க கவர்றாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு +2 முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போகும்போது அந்த படத்துடைய மோகமோ டெய்லி சென்னையில் நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற டெய்லி அன்றாட தேவைகள் என்ன தேவையோ அந்த தேவைகளை பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிடும். தாய் தாப்ப சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்தந்த வீட்டில் தாய் தாப்பேன் அந்த குழந்தைங்கள எப்படியாவது தன் குஞ்சு எப்படி பெற்று எடுத்தாங்களோ அதை எப்படியா காப்பாத்திடுவாங்க. ஆனா வெளியில இந்த கல்வின்னு போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து 4 பேரோட கம்பேர் பண்ணி இதெல்லாம் எப்படி வருது, ஆட்சி வந்து கரெக்டான முறையில போத்தொட்டு தானே இந்த சப்ளை எல்லாம் கரெக்டா வருது அப்படின்ற முறையில பிள்ளைங்களே தெரிஞ்சுப்பாங்க. இப்ப நம்ம வந்து இளைஞர்களை வந்து வேற விதத்துல கவரணும்னு அவசியமே கிடையாது. முதல்வர் வந்து கரெக்டா அவருடைய திட்டமும் செயல்பாடும் கரெக்டா கவர்ந்துட்டு இருக்காரு. இப்ப கேரளால பாத்தீங்கன்னா 100 விதமான சௌரியம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா நம்மளுக்கு வந்து 100% வந்து எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுத்துட்டா ஏதோ ஒரு லெவல்ல அவங்களால முடிஞ்சது 10,000 15,000 ஈட்டக்கூடிய அளவுக்கு பிள்ளைங்களை தயார்படுத்திடுறாங்க. ஒரு 8th படிச்சா கூட ஓகே. ஆனா நம்ம வந்து முதல்வர் வந்து அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும், அப்போ அதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அது வந்து ஈர்ப்புக்க முடியும் அப்படின்றது ஒண்ணு. எப்படி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அந்த 200 300 தேவைப்படுதுன்றதை தெரிஞ்சுட்டு 1000 கொடுக்குறாரோ, குழந்தைங்க இளைய கல்வியில போகும்போது பசியும் பட்டினியும் ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் இருக்காது. எல்லா வித மக்களும் வந்து அந்த கல்வியை கலந்துடுறாங்க குழந்தையிலேயே. பிள்ளைங்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான். அதுங்க கல்விக்கு போயிட்டு அந்த கல்வியை படிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா வேற திசை திரும்பாது. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், இந்த 2 உணவு திட்டமும் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த நம்ம சீஃப் மினிஸ்டர் முத்துவேல் கருணாநிதியை வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த திட்டத்தை வந்து ஃபாரின்ல கொண்டு வராங்க. மாசம் முதியோருக்கு 1000 ரூபாய் ஊதிய தொகை இப்ப நம்ம முதல்வர் கொண்டு வந்துட்டார். அது மோடி அரசாங்கம் நம்மளுக்கு வந்து செய்ய தவறிட்டாங்க, அவங்களுடைய ஃபண்டு நம்மளுக்கு வந்து வரல அப்படின்ற பட்சத்துல இவங்க அதுக்காக உக்காண்டுல இவங்களோட லெவல்ல என்ன பண்ணலாம், எப்படி இது வந்து முடிவெடுத்து எப்படி மக்களுக்கு வந்து போய் உடனே சேரணும் அப்படின்ற பட்சத்துல வேற வித பிஸ்னஸ் மூலிமா மக்கள் வந்து காப்பாத்துறாங்க. புரியுதுங்களா? வேற விதத்துல பணத்தை ஈட்டு பண்ணி இது பண்றாங்க. நம்மளோட வரி பணமும் அதுல இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா ரொம்பவும் எங்களை சுமையும் ஏத்தல. அது வரைக்கும் சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இபிலாம் வந்து அதிமுக பீரியட்லேயே வந்து போடப்பட்ட இதுதான். அதை வந்து கரண்ட் சார்ஜஸ்லாம் அதை வந்து அவங்க பொண்ணது வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒத்துட்டு அவங்க கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. மோடி அரசாங்கம் அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா தான். அது தெரியாமல் சில பேருக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு தளபதி வந்ததுக்கு அப்புறம் தான், முதல்வர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்றாங்கன்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இவங்க போய் கையெழுத்து போட்ட வந்த விஷயம் தான். எப்படி நீட்டு தேர்வில் ஒரு சில பிரச்சனை ஹைட் ஆயிருக்கோ அதே மாதிரி தான் இபிலையும் சில விஷயம் ஹைட் ஆயிருக்கு. ஈவன் தோ வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டு கிடைக்கலனா கூட எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டை கரெக்டாக லெவல் பண்ணி கொண்டு போகணுன்றது அதுதான் ஆட்சின்றது. அந்த ஆட்சியை கரெக்டாக ஸ்டெபிளைஸ் பண்ணுறாரு. எதுலேயும் யார் மேலேயும் சுமையை ஊற்றாம கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்னைக்கு வர விஜயாலெல்லாம் அந்த வேலையெல்லாம் முடியவே முடியாது. இவங்கெல்லாம் அப்பா இருந்த காலத்துலேருந்தே அரசியல் கற்றுட்டுருங்க கூட இருக்கிற மெம்பர்ஸு இவங்கெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து எப்படி வந்து மக்கள்கிட்ட ரொம்ப திணிக்கக்கூடாது, எதில் திணிச்சா நம்மளுக்கு அதிருப்தி ஜாஸ்தி ஆகிடும், பணம் இல்லைனாலும் கவர்மெண்ட்டில் கெஜனால காசுனாலும் இது வேறு எந்த விதத்தில் ஈட்ட முடியுன்றது உட்காந்து ஏதோ ஒரு விதத்தில் அதை மைனஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இல்லைனா நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு கிடைக்கலன்னா இந்நேரம் நம்ம கதையே வேறு கதை. நிறைய இடத்துல ஃபண்டு போகுது, நம்மளுக்கு மட்டும் ஃபண்டு வரல. இப்போ இந்த ரோடு அலாட்மெண்ட்டு போகிறது புரியுதுங்களா, அதெல்லாம் சில அலாட்மெண்ட்லாம் அவங்ககிட்ட இருந்தால் அமௌண்ட் வரணும். ஆனால் அது இல்லாமலே இவங்க வந்து அந்த வேலையை வந்து சக்ஸஸாக முடிக்கிறாங்க. அது நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டு வரலன்னு எல்லாருக்குமே தெரியும். நியூஸ் அன்றாட நியூஸ் போயிட்டு தான் இருக்கிறோம். இவங்க போய் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் நம்மளுக்கு அந்த ரீச் ஆகல, அந்த ஃபண்டு ரீச் ஆகல. நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் செய்யக்கூடாது, பாஜக இங்கே கால் ஊன்ற முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை அவங்க அதிருப்தியோட நம்மளுக்கு வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இதை வந்து எல்லா பாமர மக்களுக்கும் தெரிவிக்கணும், அதெல்லாம் தெரியணும், அவங்களும் தெரிஞ்சுக்கணும். அன்றாட நியூஸ் பார்க்குறாங்களே, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அவங்க. இப்போ எப்படி அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு இல்லாமல் எப்படி ஃபண்டு நடத்துது? ஏதாவது ஒரு விதத்தில் கரப்ஷன் இருக்கா? கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்லு இல்லையா? இந்நேரம் நீங்கள் டிவி மீடியா இருக்குது, இந்த கரப்ஷன் நடந்ததுக்கு இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் கரப்ஷன் நடந்து போட்டு வேலை பீஸாக எடுத்துருவாங்க. எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இந்த கவர்மெண்ட் கரப்ஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் எப்படி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டு இல்லாமல் எப்படி நடத்துகிறாங்க? அவங்களோட சில லாபங்கள்லேருந்து இதை மைனஸ் பண்ணி கவர்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு போகணுன்ற விதத்தில் தானே போயிட்டு இருக்காங்க. இப்போ காலை உணவு
திட்டம் எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு. பஸ் பயணத்தில் மகளிர் ஏறுறாங்க, 1.5 கோடி 2.5 கோடி இது வரைக்கும் அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிருக்குது. இதெல்லாம் எப்படி அவங்க ஸ்டெபிளைஸ் பண்ணுறாங்க? அடுத்த கவர்மெண்ட் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி நடத்துமா? அதை யோசிக்கணும் கண்டிப்பாக. இன்னைக்கு காலை உணவு திட்டமும் ப்ளஸ் மதிய உணவு திட்டமும் இது இல்லாமல் +2லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 1000 ரூபா, காலேஜ் 4 வருஷம்னா 4 வருஷம், 6 வருஷம்னா 6 வருஷம், ஒரு பிள்ளைங்களுக்கு 1000 ரூபானா ஒரு வீட்டுக்கே குறைஞ்சபட்சம் 20,000. கவர்மெண்ட்டில் நம்ம போய் ஒரு வேலை வாங்கி 20,000 வீட்டுக்கு சம்பாரிச்சு வரத்தங்காட்டியும் கவர்மெண்ட்டே வீட்டுக்கு 20,000 கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்தது. இது ஒரு பொற்கால ஆட்சி தான் நம்ம சொல்ல முடியும்.